ஒரு செயலை செய்வதில் தயக்கம், கூச்சம், தாழ்வு மனப்பான்மை இருக்கு. இன்னைக்கு குழந்தைகள் கிட்ட இருக்கு. தீயது செய்வதற்கும் ஆபாசமான பாடல்களுக்கு நடனம் ஆடுவதற்கும் அவர்கள் கூச்சப்படுவதே இல்லை. ஜெயிப்பதற்கான ஒரு சபையில் போய் நின்று பேசுவதற்கு கூச்சப்படுகிறார்கள், தயக்கப்படுகிறார்கள். ஒன்றை ஜெயித்து விட்டு வர வேண்டும் என்றால் தயக்கம் காட்டுகிறார்கள். இந்த தயக்கத்தை நீங்கள் முறியடிக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தைகளின் மொழியை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க சொல்லித்தர வேண்டியது எளிமையும் பணிவும் தான். நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, நம்ம குழந்தைகள் கிட்ட நிறைய இருக்கு. நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்ன எனக்கு கிடைக்கலையோ எல்லாம் என் பிள்ளைக்கு கிடைச்சிடணும். அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஸ்பீட் பிரேக்கர் போடுறோமா? விட்டமின் எம் கொடுத்து 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 விட்டமின் கேவை வளர்த்துடுறோம். விட்டமின் எம் மணி, விட்டமின் கே கொழுப்பு. எப்படி பேசுதுங்க அது? அப்படி பேசுகிற பிள்ளை இல்லை. நம்முடைய குழந்தைக்கு நாம் தான் பாதுகாப்பு. நான் சொல்லுகிறேன், கூடுதலான பணத்தை கொடுத்து அள்ளி கொடுத்து கூடுதலான வசதிகளுடன் இருக்கக்கூடிய அந்த வளர்ப்பிலே குழந்தைகள் போராட்ட குணத்தை இழந்து விடுகிறார்கள். ஒரு போராட்ட குணம் இருந்ததில்ல, அது இல்லை. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஊதுவாங்குழல் அம்மா ஊதுவால நெருப்புக்காக அப்படி ஊதி விடுங்க. வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்பை தரும். உங்கள் குழந்தைகளை நீங்கள் கூர்மையாக கவனியுங்கள். ப்ராக்ரஸ் காட்டுறானான்னு பாருங்க, மொழி நல்லா இருக்கான்னு பாருங்க, அன்பா இருக்கிறானான்னு பாருங்க, அறிவா வளர்தான்னு பாருங்க. பல நேரங்களில் நாம் நம் குழந்தைகளை வசதி படைத்தவர்களாக எங்கள் அம்மாட்ட நான் கேட்ட கேள்விக்கு எங்கள் அம்மா பளிச்சுன்னு பதில் சொல்லிச்சுங்க. போகணும், வரணும், உழைக்கணும் அப்படின்ற என்னுடைய ஃபயர். ஏம்மா என் பையன்கிட்ட குறைவாக இருக்குன்னு கேட்டேன். அவன் புத்திசாலி, ஆனால் ரொம்ப நிதானமாக இருக்கான். என்ன மாதிரியான துடிப்பு வரணுன்ற நான். எங்கள் அம்மா அதுக்கு ஒரு பதில் சொல்லிச்சு. உன்னை கஞ்சி, இட்லி, சப்பாத்தி அப்படின்னு கொடுத்து சோறு கொடுத்து வளர்த்த நீ உன் பிள்ளைக்கு முத்து, மாணிக்கம், வைரம்னு போட்டு வளர்க்குற. கஞ்சி, இட்லி, சப்பாத்தியெல்லாம் சீக்கிரமாக செரிச்சிரும், அது செரிக்கிறதுக்கு நேரமாகும், அதனால தான் அதுக்கு ஃபயர் வரத்துக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னாங்க. புரியுதா? இல்லை, நான் உங்கள் வீட்டில் இந்த சின்ன பிள்ளைங்களுடைய அம்மா அப்பா கிட்ட கேட்குறேன், முக்கியமாக இந்த பெண்கள் கிட்ட கேட்குறேன். வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க. வாங்க, உங்க வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க. புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. இங்கே வா, ஏன் அந்த பிள்ளை எப்படி பேசுங்க பேசுங்க பேசு. கேட்குறல, கூப்பிட்றல, இங்கே வா, வந்து பாரு உன் பிள்ளை எப்படி பேசுது. எது? புருஷனை கூப்பிடுறாங்க பிள்ளைய கவனமாக பார்க்குறதுக்கு. எங்கே தப்பு செஞ்சோம் நாம? எங்கள் அம்மாலாம் ஒரு சுருதி பெட்டி வச்சுருக்கோம் மேடம். சா இவ்வளோதான் வாய்ஸ் இருக்கணும். அம்மா பசிக்குது, ரீ அம்மா பொட்டுன்னு விடும். என்ன குரல் உயருது. இன்னைக்கு இந்த கையில் பிடிச்சிட்டு வச்சுருக்கீங்களா புள்ள, அது குரல் எப்படி தெரியுமா இருக்குது? அம்மா சாக்ஸங்க. 7:45 மணி ஆயிடுச்சு, பஸ் வந்துடும். அறிவில்லை உனக்கு? ஐயோ என் பிள்ளை எப்படி வந்துட்டா ராஜா, அப்படியே வெற்றி கொடி கட்டி பறந்துடும் உங்கள் பிள்ளை. எங்கள் அம்மாட்டெல்லாம் நான் இந்த மாதிரி குரல் உயர்த்தி பேசியிருந்தேன்னா இன்னைக்கு உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன். நான் அடிச்சு கொண்டிருக்கோம். எங்கள் அம்மா கற்கும் பொழுதே குரல் உயர்ந்திருக்கு. பணிவு இருக்கிறதா? இந்த சகோதரி ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். உங்கள் குழந்தைக்கு எளிமையையும் பணிவையும் சொல்லிக் கொடுத்து விட்டால் அந்த குழந்தை பணத்தையும் அமைதியையும் நிறைவையும் அதிகாரத்தையும் பெறும்.